11 வருட காலம் சார். இங்க இருந்து வக்கீல விட்டு எவனும் வந்திருக்க மாட்டான். சாட்சி சொல்லதான் கொஞ்சம் பேர் வந்தான். அலையா அலைஞ்சிருக்கு அந்த கோர்ட்டுக்கு. இந்த பழனிசாமி அப்புறம் தான் வந்தாரு. எத்தனை அலைச்சல் தெரியுமா? எப்படி எல்லாம் எத்தனை லாயர்களை ரிசீவ் பண்ணி, ராம்ஜெத் மலானில இருந்து, சீனியர் கேடி துளசியில இருந்து, ராஜீவ் தவான்ல இருந்து, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்த நாகேஸ்வர ராவ்ல இருந்து எல்லாரையும் அறிமுகப்படுத்தி பிறண்டாங்க. என்ன அலைச்சல் எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். கூட வந்து கொஞ்ச நாள் ஜோதி இருந்தாரு, அட்வொகேட் ஜோதி, பி குமார், இப்படி எல்லாரும் கூட இருந்தாங்க. செந்தில், தம்பா, அப்படின்னு ஒரு குரூப்பை வச்சுட்டு அலையாளுங்க. மத்த பல வழக்கறிஞர்கள் இருக்காங்க, நான் பேர் சொல்ல முடியாது, ரொம்ப நேரம் ஆயிடும். நினைச்சு பாருங்க, அவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு அலைஞ்சி அந்த அக்யூட்டல் வாங்குறோம். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு நீதிபதி குனுகா கொடுத்த தீர்ப்பை உடைத்தெறிகிறார். குமாரசாமி என்கின்ற நீதிபதி ஒரு தீர்ப்பை அளிக்கிறார். அம்மா சாகும்போது நிரபராதி. அங்கே இருக்கின்ற அரசு இதோட முடிஞ்சிருச்சுன்னு உட்கார்ந்துருக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? கலைஞர் கூட பண்ணல, திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணல. திராவிட முன்னேற்ற கழகம் குமாரசாமி கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை தோத்து போச்சு. அந்த வழக்கறிஞர்கள் எங்கிட்ட பர்சனலா வந்து, சார் உங்களுக்குள்ளார எந்த பிரச்சனையும் இல்லை சார், ஊழியஞ்சி சார் எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க, குனுகா தீர்ப்பு வாங்கி கொடுத்தோம், குமாரசாமி இல்லைன்ட்டார், நாங்க போறோம்ட்டு போயிட்டாங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி மாத்திரம் டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு லெட்டரை எழுதி, அந்த லெட்டரை எடுத்து வந்து ஜி.கே. மணி, அன்றைய முதல்வர், இன்றைய முதல்வர் சித்தராமையா அவரிடத்திலே கொடுத்து, ஐயா நீங்க ஃபர்தரா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க, இந்த ஊழல் ஜெயலலிதாவுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம விட்டுறாதீங்க. அப்ப சித்தராமையா சொன்னது ரெக்கார்டிங்ல இருக்கு, வேணா கூட போட்டுக்கலாம். காவேரி டிஸ்பியூட் தவிர ஜெயலலிதா கிட்ட எங்களுக்கு எந்த விதமான முரண்பாடு, வித்தியாசம் இல்ல, தகராறு இல்ல, எதுவுமே இல்ல, ஒன்லி காவேரி டிஸ்பியூட். ஆகவே இது மாதிரி விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து எங்கள்கிட்ட கொடுத்து பழி வாங்குற மாதிரி எல்லாம் நாங்க ரெடியா இல்லை சார், அது ஆச்சாரியா இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் பேசிட்டுன்னு சொல்லி அன்னைக்கு அவர் சொன்னார். இன்னைக்கு எப்படி சார், எப்படி படத்தை போட்டுக்கிறீங்க, வாழ்கின்றீங்க, விஷயம் தெரியாம சீமான் அண்ணா திமுக தொண்டர்கள்ட்ட போய் ஓட்டு கேட்கணும். கரெக்டா அன்புமணி ராமதாஸ் கேட்டாரு, எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கிறாரு. ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு, தப்பு, பழனிசாமிகிட்ட போய் ஓட்டு கேட்டாரு. உங்களுக்கு ஓட்டு போடுறவனும் இனிமேல் போட மாட்டான். ஏன்னா பழனிசாமி போய் முகத்தை காமிச்சா என்ன ஆச்சுன்னு எல்லா தேர்தலும் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி நடவடிக்கைகள் நடக்கிறது. ஒட்டுமொத்தமா என்ன ரிசல்ட், என்ன சொல்ல வரீங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் யாருக்கு அங்க ஓட்டு போடு ஓட்டு போடாதுன்னு சொல்ல வரல. விக்கிரவாண்டி நாளன்னைக்கு தேர்தல், ஐ எம் நாட் கோட்டிங் தட், நீங்க இங்க போடுங்க அங்க போடுங்க அப்படிலாம் நான் சொல்லல, அதோட உரிமை. அங்கே திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது, அதுதான் அம்மா மேல வழக்கு போட்டது. வழக்கை மேல்முறையீடுக்கு எடுத்து செல்ல சொன்னது பாமக, பாரதிய ஜனதா கட்சியோட அங்க வந்து நிற்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஓபிஎஸும் போறார், ஆதரவு தெரிவிச்சு. இன்னொருத்தர் பேரை சொல்ல விரும்பல, அவரும் போய் நிற்கிறாரு. போட்டா தப்பில்லை, போட்டா ஒண்ணும் தப்பில்லை. இன்னொருத்தர் ரொம்ப பெரிய மனுஷன், போட்டா தப்பில்லையா, போட்டா தப்பில்லைதான், நீ சொன்னது கரெக்ட் தான், யார் வேணாலும் போட்டுக்கலாம் அம்மாவை, தலைவரை. செத்தது நாங்கள்ல செத்தோம், வழக்கு மன்றத்திலையும் வீதியிலையும் ரோட்லயும். யாரும் நம்மளை ஏத்துக்கலையே, ஜெயலலிதா ஊழல்வாதின்னு அசிங்கமா திட்டாங்களே, எல்லாமே மறந்துடுறீங்களா? நமக்கு சூடு சொரணை எதுவுமே இருக்காதா? இவ்வளவு வேதனையா இருக்கு சார் இதெல்லாம் பார்த்தா. ஆக மக்கள் முடிவு பண்ணிட்டோம், திமுகவுக்கு போட்டோம், அவங்க வந்து பாமகவுக்கு போட்டோம், சில பேர் பிடிக்கலன்னா போய் அவங்க நோட்டாக்கு போட்டோம். அது அவங்க இஷ்டம், மக்களுடைய விருப்பம். விக்கிரவாண்டியில அவர்கள் முடிவெடுக்கட்டும், வாக்களிக்கட்டும். ஒன்ன சொல்றேன், நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு போய் எடப்பாடி பழனிசாமியை பார்க்க போறீங்க சார், கேளுங்க, தயவுசெய்து இந்த கேள்வி கேளுங்க. 84,000 வாக்குகளை விக்கிரவாண்டியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கிறது. வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகம் என் பேர் கொண்ட நான் புகழேந்தி 94,000 வாக்கு, கிட்டத்தட்ட 9,000 தான் டிஃபரெண்ட். யாருக்கு அடமான வச்சு விட்டு கொடுத்த நீ? புகழேந்தி சொன்ன பின்னாடி இப்ப ஆய்வு தலைமை கழகத்தில் உட்காந்து, இதை நான் தான் சொன்ன, உனக்கு ஆட்சி மன்ற குழு கிடையாதா, தோத்ததை பத்தி ஆராய்ச்சி பண்ண மாட்டியா அப்படின்னு. அவர் தெருவில் போறவங்கன்றாரு, நாங்க பரவாயில்ல, தெருவில் போனாதான் ஆட்சி அமைக்க முடியும், தெருவில் போனாதான் ஓட்டு கேட்க முடியும், தெருவில் போய் கை காலை பிடிச்சாதான் ஜனங்க கிட்ட அப்ரோச் பண்ணி கொள்கையை கோட்பாட சொல்ல முடியும்,
தெருவில் இருந்து பிறந்து வளர்ந்ததுதான் கட்சி. நீ பெரிய ஏசியில பிறந்த மாட மாளிகையில் இருந்த வாடே, உனக்கு மரியாதை. என்ன பண்றது, வேற வழி இல்ல, ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு உட்காந்துட்டோம். நானும் அண்ணன் ஜேசிடி பிரபாகரனும் கேசி பழனிசாமி ஒரு கண்ணாவிடன் வாயில வந்து பேசினீங்கன்னா ஒரு வேற வழி இல்ல எனக்கும். நீ வந்து இப்ப கவனிச்சுக்கோ, ஆண்டிப்பட்டின்ற புரட்சி தலைவி அம்மா போட்டியிட்ட, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போட்டியிட்ட, எஸ் ராஜேந்திரன் அவர்கள் எல்லாம் போட்டியிட்டு வரலாறு படைத்த தேனி இதுல இருக்க ஆண்டிப்பட்டி தொகுதியில சார் ஒரு ஓட்டு சார் பூத்துல, நம்புறீங்களா? ரெட்டை இலைக்கு விழுந்த ஓட்டு ஒரு ஓட்டு, 2 ஓட்டு, 3 ஓட்டு, 4 ஓட்டு, 5 ஓட்டு, 6 ஓட்டு, 7 வரைக்கும் 7 பூத்துக்கு இப்படியே போயிருக்கு சார்.